மணிச் செய்திகள் வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா. இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. அலெக்ஸ் பால் மேனனை விடுவிப்பது தொடர்பாக சத்தீஸ்கர் அரசு அதிகாரிகளுடன் மாவோயிஸ்ட் தூதர்கள் பேச்சுவார்த்தை. மின்துறையில் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க சட்டப்பேரவையில் பாமக வலியுறுத்தல். பரமக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக 157 பேரிடம் விசாரணை நடத்தியுள்ளதாக நீதிபதி சம்பத் குழு தகவல். அஞ்சலக ஊழியர் கொலை வழக்கில் முன்னாள் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரனுக்கு பிணை வழங்கி உயர்நீதிமன்றம் ஆணை. கோவில்பட்டியில் மின்னல் தாக்கியதில் அஞ்சலக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த மின்னாக்கி எரிந்து நாசம். சிவகங்கை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 28 பேர் படுகாயம். ஸ்பெக்ட்ரம் வழக்கு தொடர்பான நிதி ஆவணங்களை அமலாக்கத்துறை இயக்குநரகத்தில் ஒப்படைத்தார் கனிமொழி. முல்லை பெரியாறு அணையை பராமரிக்கும் முழு உரிமையும் தமிழகத்திற்கு மட்டுமே உண்டு என வைகோ உறுதி. ஊழலுக்கு எதிராக சச்சின் டெண்டுல்கர் போராடுவார் என அண்ணா ஹசாரே நம்பிக்கை. புனேக்கு எதிரான ஐபிஎல் மட்டைப்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணி மட்டை வீச்சு தேர்வு. மணிச் செய்திகள் வழங்கியவர்கள் ஆச்சி மசாலா. இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.